தனக்கு லவ்வருக்கு பிடிக்காத சாப்பாடு ஒண்ணு வச்சுட்டு ஒரு பொண்ணு இத நீ சாப்பிடுன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்றா. அது மட்டும் இல்லாம அவன் சாப்பிட மாட்டான்னு உடனே அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. என்னடா இவ இப்படி பண்றாளேன்னு சொல்லி அவனும் அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாக்குறான். உடனே அவளும் அவன் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க இருந்த போக் எடுத்து நான் குத்திப்பேன், தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. இத பார்த்த இவனுக்கு பயங்கரமா இவளால ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. என்னடா இவ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி இவளோட டார்ச்சர் தாங்க முடியாம இவன் தூக்குலயோ மாட்டிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, இந்த பையனே ஒரு அபியூசரா தான் இருப்பான். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு எது பண்ணாலுமே அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டே இருப்பான். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் அடிக்கிறது, அவனுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறது மட்டும் இல்லாம அவளோட எலும்பெல்லாம் போட்டு உடைச்சு வச்சிருக்கான். இத பார்த்த அந்த பொண்ணு ஒரு நாள் எனக்கு நீ பிரேக்கப் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டா. அதை கேட்ட அந்த பையனும் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சதுல அந்த பொண்ணு பேசாம நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டா. ஆனா கடைசியில அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுறாங்க போலீஸ்லாம் வந்த பிறகு. இந்த பொண்ணோட கேஸும் எப்படியோ கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்ல தான் இவ ஜட்ஜா இருப்பா. தன்னோட லவ்வரை நான் ஓவரா லவ் பண்ணிட்டேன் அப்படின்றனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய்யா காரணங்கள்லாம் சொல்லி அங்க அவனுக்கு $300 மட்டும் ஃபைனோட வெளியே வந்துடுறான். அந்த பொண்ணோட அம்மா அப்பா பார்த்து கேலியா சிரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இத கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத அந்த ஜட்ஜு உடனே அவனோட லவ்வரா மாறிடுறாங்க. அதனாலதான் அவனை போட்டு அடி அடி நடிச்சு பயங்கரமா அவனை வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்துல அவங்கள ஃபோர்ஸ் பண்றதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களும் அவங்கள புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.